கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்செங்கோடு அலகு 2 நெடுநல்வாடை. நான் ஈரா உமாதேவி, உதவி பேராசிரியர் தமிழ் துறை. நெடுநல்வாடை நக்கீரர் அவர்களால் இயற்றப்பட்டது. சங்க இலக்கிய 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 188 அடிகளை கொண்டது. பாவகை ஆசிரியர் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். மேகங்கள் புது மழையை பொழிந்தன. அம்மழை வெள்ளத்தை வெளுத்த கோவலர் தம் ஆணிரையை வேற்றிடத்திற்கு இட்டுச் சென்றனர். அவர்கள் அணிந்துள்ள செங்காந்தர் மலரான மாலையில் விழுந்த மழைநீர் துளிகள் மேனியில் தெரிக்க பெறும் குளிரால் பெரிதும் ஆடினர். மேனியின் குளிரை தணிவிக்க கைகளை நெருப்பில் காட்டி சூடேற்றினர். என்றாலும் கன்னங்கள் புடைத்து நடுங்குமாறு குளிர் இருந்தது. குரங்குகள் கூனி குறுகின. பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன. பசுக்களும் தன் கன்றுகளுக்கு பால் கொடுப்பதை மருந்து உதைத்து தள்ளின. குன்றையே குளிர்விப்பது போல் அமைந்த இக்குதிர்காலத்தில் முசுண்டையும் பீர்க்கமும் மலர்ந்திருந்தன. நீர்வரவில் மீன் பார்த்து நின்றன கொக்குகளும் நாரைகளும். நெல்லும் பாக்கும் செழித்து வளர்ந்திருந்தன. சோலை மரங்களிலிருந்து மழை நீர் சொட்டு சொட்டாக விழுந்தன. மழை நீங்கிய வெண்மேகம் என்றாலும் நீங்காத சிறு சிறு நீர்த்துளைகள் தூவிக்கொண்டிருந்தது வானம். மழைத்துளிகள் தன்மேல் விழுவதையும் பொருட்படுத்தாது கல்குடித்த மனிதர்கள் தெருக்களில் சுற்றித் திரிந்தனர். இரவு எது பகல் எது என்று அறிய முடியாத வேளையில் முல்லையின் அரும்பு மலர்வதை பார்த்த மகளிர் மாலை நேரம் என்று உணர்ந்து நெல்லும் மலரும் தூவி தெய்வத்தை வழிபட்டனர். வீட்டில் வாழும் புறாக்கள் இறை தேட மனமின்றி கொடுங்கை தாங்கும் பலகையில் காலை மாற்றி மாற்றி வைத்து நின்று கொண்டிருந்தன. பெண்கள் சந்தனமும் நாடவில்லை, பூமாலையும் சூடவில்லை, பலகனையும் நடக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு அகிலும் சின்மலரும் தாளிட்ட சாளரமும் குளிருக்கு இதமாயிருந்தன. தண்ணீரை வெறுத்தினர், நெருப்பினை விரும்பினர். குளிரால் மாறுபட்ட யாழின் குரலை மார்பின் சூட்டால் நிலைநிறுத்தினர் ஆடல் மகளிர். குளிரின் கொடுமை ஒருபுறம், தலைவன் வாரா துயர் மறுபுறம். தவிக்கின்றாள் தலைவி. மலைபோல் விளங்கும் அரண்மனை, புதுமணல் பரப்பப்பட்ட முற்றம், கவரிமானும் அன்னமும் விளையாடும் முன்பகுதி, குதிரையின் தனிமை குரலும் மயிலின் அகவலும் நீர்விழவும் ஓரையும் என பல்லொளி முழங்கும் பாங்கான அரண்மனை. அங்கே பாவை விளக்கின் வெளிச்சத்தை தாங்கிய அந்தப்புறம். அவ்விடத்தில் ஒப்பனை செய்யப்பட்ட கட்டிலிலே ஒப்பனை செய்யா ஓவியமாக விளங்கினாள் தலைவி. தலைவியின் அடிவருடி தோழியரும் தேறுதல் மொழி சொல்லி செவிலியரும் உடன் இருந்தாலும் தலைவியின் துயர் தீரவில்லை. கட்டிலின் மேல் விதானத்தில் தீட்டப்பட்ட திங்களோடு உரோகிணி சேர்ந்திருக்கும் இனிய காட்சிகளை கண்டு கடைக்கண்ணில் கூட்டிய கண்ணீர் துளிகளை விரலால் தெரித்தாள். இவ்வாறு வருந்தும் தலைவியின் துயர்தீர தலைவனின் பாசறை தொழில் இனிது இப்பொழுதே முடிக என்று தெய்வத்தை வேண்டினர் செவிலியர். இது இப்படி இருக்க தலைவனோ பாசறை தொழிலில் மனம் ஒன்றியிருந்தான். போரில் யானைகளை வெட்டி வீழ்த்தின விண்புலிரோடு வேதனையுறும் வீரர்களை பார்ப்பதற்கு சென்றான். சில வீரர்களோடு வாடைக்காற்று வீச அகல்விளக்கு தெருவில் நோக்கி சாய அவ்வொளியில் வீரன் ஒருவன் போர் வீரர்களை தலைவனுக்கு முறைப்படி காட்டி வந்தான். அவன் கையிலே வேல் நுனியிலே வேப்பந்தலை. தெருக்களிலே நடக்கின்றான் மன்னன். அங்கே பெண் யானைகளும் சேனம் களையா குதிரைகளும் நிற்கின்றன. அவை தன்மேல் விழுந்த மலைத்துளையை சிதறி தெரித்தன. மன்னன் இடப்பக்கத்து ஆடையை சரி செய்து கொண்டு வலக்கையை வீரனின் தோள்களிலே வைத்து கொண்டு விடுபட்ட வீரர்களின் மனம் விரும்பும் வகையில் முகம் மலர நோக்கினான். மன்னன் மீது மலைத்துளி படாதவாறு வெண்கொற்ற குடையும் பாதுகாத்தது. இப்படி பல வகை மன்னர்களோடும் கருத்து மாறுபாடு செய்து போரில் புண்பட்டு வருந்திய வீரர்களை மன்னன் சில மன்னர்களின் துணையோடு வீரர்களின் துணையோடு இரவு பொழுதிலும் பார்த்து வந்தான். இதுதான் நெடுநல்வாடை தந்த அழகோவியம். நன்றி.